ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கொஷின்ஸ் எல்லாமே 2017 குரூப் 1 அதே மாதிரி 2019 குரூப் 1 இந்த ரெண்டு குரூப் 1 எக்ஸாம்ஸ்லையும் ப்ரீலிம்ஸில் சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் இது. அதில் வந்து 2019 மட்டும் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் இது அப்புறம் இது. 2017 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினும் இதே சாயலில் வந்து இன்னொரு கொஷினும் கேட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாம்லேயும் இந்த டைப்ல இருந்து 1 அல்லது 2 கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கும்போது எந்த மாதிரி வந்து நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலிருந்து ஒரு 2 ப்ராப்ளம் மட்டும் எடுத்து நான் பழைய வீடியோவில் சால்வ் பண்ணி காமிச்சிருந்தேன். இப்போ அந்த ப்ராப்ளம்ஸும் சேர்த்து மொத்தமாக 5 ப்ராப்ளம் வந்து இந்த ஒரே வீடியோவில் வந்து நம்ம சால்வ் பண்ணி காமிக்கலாம். இது வந்து நம்ம பெருசாக வந்து எந்த ஒரு கேல்குலேஷனும் பண்ண வேண்டியதில்லை, ட்ரிக்கு மட்டும் அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து எக்ஸாமில் ஆன்சர் போட தெரில அப்படின்னாலும், எக்ஸாமில் வந்து டைம் கிடைக்கல அப்படின்னாலும் இந்த ட்ரிக்கை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஒன்றும் இல்லை, இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே முதல்ல எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த எக்ஸுக்கு பொதுவாக 1ங்கிற மதிப்பு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு வந்து ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் வந்து கொஷினில் கொடுத்துருக்க ஆன்சர் எது கூட வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா போதும். ஸோ இப்போ 1 by 1 வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளமாக நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் x³ divided by x minus 2 plus 8 divided by 2 minus x. இது வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. குரூப் 1 2019 கேட்கப்பட்ட கேள்வி இது. ஸோ முதல்ல எக்ஸுக்கு பொதுவாக 1ங்கிற மதிப்பு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸுக்கு பொதுவாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1³ என்ன வரும், 1 டிவைடட் பை எக்ஸுக்கு பொதுவாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 minus 2 minus 1 plus 8 divided by 2 minus 1 1. இதுக்கு என்ன வரும், 1 divided by minus 1 minus 1 plus 8 வரும். இது வந்து சொல்யூஷன் வந்து 7 அப்படின்ட்டு வரும். ஸோ 1 அப்படிங்கிற மதிப்பு வந்து எக்ஸுக்கு பொதுவாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 7 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 7 வந்து இந்த ஆப்ஷன் 4 ஆப்ஷனில் வந்து எது கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ இதுக்கும் வந்து எக்ஸுக்கு பொதுவாக 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1 square minus 2x plus 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 squareக்கு வந்து 1 எடுத்துக்கலாம், 2xக்கு வந்து 2 எடுத்துக்கலாம், plus 4 plus 2 6, சாரி 4 plus 1 5, 5 minus 2 3 வருது, நமக்கு 7 தேவை. ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா 1 squared 1 plus 2x2 plus 4 plus 2 6, 6 plus 1 7. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா 1 squared 1 plus 2x வந்து பார்த்தீங்கன்னா 2. இப்போ 3 minus 4 minus 1 வரும். ஸோ ஆப்ஷன் டி தப்பு. ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா minus 4 minus 2 minus 6 plus 1 minus 5 வருது. ஸோ ஆப்ஷன் பிக்கு மட்டும்தான் 7 அப்படிங்கிற அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிறதுனால ஆப்ஷன் பி வந்து நம்ம கரெக்டான ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்க்கு வந்து எந்த ஒரு கேல்குலேஷனுமே பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கூட நம்ம ஆன்சர் எடுக்கலாம். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து குரூப் 1 2019 அதே கொஸ்டின் பேப்பரில் தான் இந்த சம் கேட்டிருக்காங்க. m by m plus 1 plus 1 divided by m plus 1 plus 1 divided by m squared minus 1. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம முதல்ல mக்கு பொதுவாக 1ங்கிற மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா m கொடுத்துருக்காங்க. இப்போ 1 divided by 1 plus 1, இப்போ 1 by 2 அப்படின்ட்டு வரும். ப்ளஸ் இங்கே 1 divided by m plus 1, 1 divided by 1 plus 1, இங்கே 1 by 2 வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா m squared minus 1, ஸோ 1 squared minus 1, 1 minus 1 0 வரும். ஸோ 1 plus 1, 1 plus 1, சாரி 1 plus 2 plus 1 plus 2 1 வருமா. அப்போ இங்கே ஆப்ஷனில் வந்து 1 வர மாதிரி ஆப்ஷன் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆப்ஷன் ஏ வந்து m squared கொடுத்துருக்காங்க, இதுக்கு 1 தான் வரும். ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா 1 divided by 1, அதுக்கு 1 தான் வரும். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வரும்போது என்ன பண்ணணும்னா, அந்த 1 விட்டுட்டு 1க்கு அப்புறம் இருக்கிற நம்பர் 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி 2 நம்பரில் ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஆன்சர் வரலன்னா 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி 2 நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 divided by 2 plus 1 3 வருமா. ப்ளஸ் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 divided by mக்கு பொதுவாக 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 plus 1 3 ப்ளஸ் 1 divided by 2 squared minus, சாரி 2 squared 4 minus 1 3. அப்போ டினாமினேட்டரில் வந்து 3 வந்து கரெக்டாக இருக்கு. இப்போ நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். 2 plus 1 plus 1 4 வரும். இப்போ இந்த 4 by 3 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இங்கே எது கரெக்டாக மேட்ச் ஆகுன்னு பார்க்கணும். ஆப்ஷன் ஏ வந்து வராது,
அதே மாதிரி ஆப்ஷன் சி அதுவும் வராது. ஆப்ஷன் பி m ஸ்கொயர் மைனஸ் 1 3 தான் வரும். ஆப்ஷன் பியும் வராது. ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா m ஸ்கொயர் டிவைடட் பை m ஸ்கொயர் டிவைடட் பை m ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்ட்டு வருது. இப்போ m ஸ்கொயருக்கு வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 ஸ்கொயர் 4 டிவைடட் பை 2 ஸ்கொயர் வந்து 4 மைனஸ் 1 3. ஸோ இங்கேயும் 4/3 இங்கேயும் 4/3 கரெக்டாக மேட்ச் ஆகிறதுனால ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து 2 ஆப்ஷன் வந்ததுன்னா நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். x ஸ்கொயர் மைனஸ் 25 டிவைடட் பை x பிளஸ் 3 டிவைடட் பை x பிளஸ் 5 ஸ்கொயர் டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் 9 அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 ஸ்கொயர் 1 வருமா? அப்போ 1 மைனஸ் 25 மைனஸ் 24 டிவைடட் பை 1 பிளஸ் 3 4. இங்கே டிவைட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே மல்டிப்ளை ஆயிரும். மல்டிப்ளை ஆகும்போது நியூமரேட்டர் இருக்கிறது வந்து டினாமினேட்டர்லையும் டினாமினேட்டர் இருக்கிறது வந்து நியூமரேட்டருக்கும் மாறும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 9 மைனஸ் 8 அப்படின்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி 1 பிளஸ் 5 6 ஸ்கொயர் 36 அப்படின்ட்டு வரும். இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா -2 12 அடிச்சோம்னா -2 3 அப்படின்ட்டு வரும். -2 4/3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இங்கே எக்ஸுக்கு பொதுவாக வந்து நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4/3 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் போது நம்ம 1/1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இங்கே வந்து கீழே வந்து 3 அப்படின்ட்டு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஆப்ஷனில் வந்து டினாமினேட்டரில் 3ன்ட்டு வர மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குன்னு மட்டும் பார்த்தா போதும். இங்கே எக்ஸுக்கு வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கே வந்து எக்ஸுக்கு 1 தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1 மைனஸ் 3 -2 வரும். இங்கே வந்து நம்மளுக்கு 3 தேவை. ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ரெண்டாவது வந்து 1 பிளஸ் 5 6 வருது. 6ங்கிறது வந்து 3னுடைய ஒரு மடங்கு தான். அப்போ ஆப்ஷன் பி வந்து வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் சி பார்த்தோம்னா 1 பிளஸ் 3 4. இங்கே நம்மளுக்கு 3 தான் வருது. ஸோ இதுவும் ஆப்ஷன் சியும் தப்பு. அதே மாதிரி ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 5 மைனஸ் 4 வருது. ஸோ ஆப்ஷன் டியும் தப்பாக தான் இருக்கும். ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வரும். இப்போ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா 1 மைனஸ் 5 மைனஸ் 4 இன்டூ 1 மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 3 மைனஸ் 2 டிவைடட் பை 6 போட்டோம்னா மைனஸ் 8 டிவைடட் பை 6 சாரி மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 8 டிவைடட் பை 6 சால்வ் பண்ணோம்னா 4/3 அப்படின்ட்டு வரும். ஸோ இதே ஆன்சர் தான் நம்மளுக்கு இங்கேயே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸுக்கு பொதுவாக நம்ம 1ங்கிற மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வருது. சப்போஸ் ஆன்சர் வரல அப்படின்னா நம்ம 2ங்கிற மதிப்பை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 மதிப்புலேயே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ ஃபோர்த் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் கியூப் மைனஸ் 1 டிவைடட் பை 3x பிளஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1. இது வந்து குரூப் 1 2014 கேட்கப்பட்ட கேள்வி இது. இப்போ எக்ஸுக்கு பொதுவாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 பிளஸ் 3 4 வருது டிவைடட் பை 1 கியூப் வந்து 1 மைனஸ் 1 0 வரதுனால இதை எடுத்துக்க வேண்டாம். 0 வரதுனால இதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். அப்போ 1க்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பர் வந்து 2. 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இப்போ எக்ஸுக்கு பொதுவாக 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 பிளஸ் 3 5 டிவைடட் பை 2 கியூப் வந்து 8 மைனஸ் 1 7 இன்டூ 2 ஸ்கொயர் 4 பிளஸ் 1 5 2 square 4 plus 2 6 plus 1 7 divided by 3 into 2 6 plus 9 15. கேன்சல் பண்ணிட்டோம்னா 5/15 வந்து நம்மளுக்கு 1/3 அப்படின்ட்டு வரும். அப்போ இந்த ஆப்ஷனில் 1/3 வர்றதுக்கான ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்ட்டு பார்க்கணும். ஆப்ஷன் பி வந்து வராது. ஆப்ஷன் சியும் வராது. இங்கே வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் வரதுனால ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ரெண்டுமே வராது. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை 3x பிளஸ் 1 அப்படின்ட்டு வருது. 3க்கு பொதுவாக 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 into 2 6 plus 1 7. ஸோ 1/7 வரும். ஸோ ஆப்ஷன் ஏவும் தப்பு. நம்மளுக்கு 1/3 தான் தேவை. ஆப்ஷன் டி பார்த்தோம்னா 1 டிவைடட் பை 3 into 2 6 minus 3 1/3 வரும். ஸோ இது மேட்ச் ஆகிறதுனால ஆப்ஷன் டி தான் அதுக்கான கரெக்டான ஆப்ஷன். இப்போ லாஸ்ட் ப்ராப்ளம் x squared plus 5x plus 6 divided by x squared minus x minus 6. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க.
எப்பவும் போல் எக்ஸுக்கு பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 1 வரும், ப்ளஸ் 5 into 1 5 plus 6 divided by 1 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 1 minus 1 minus 6 வரும். ஸோ இதுக்கு கேன்சல் பண்ணிட்டோம்னா 12 divided by minus 6 வரும். ஸோ -2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சராக கிடைக்கும். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் -2 வர மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ x minus 3 இப்போ 1 minus 3 divided by 1 plus 3 அப்போ 1 plus 3 வந்து 4 வரும். ஸோ -2 divided by 4 அப்படின்ட்டு வரும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஆப்ஷன் பி பார்த்தோன்னா 1 plus 3 4 divided by 1 minus 3 minus 2 அடிச்சோன்னா -2 வருது. ஸோ -2 மேட்ச் ஆகிறதுனால ஆப்ஷன் பிக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் சி வந்து பார்த்தோன்னா 1 plus 2 3 divided by 1 minus 3 minus 2 minus 3 by 2 அப்படின்ட்டு வருது. ஸோ ஆப்ஷன் சியும் தப்பு. ஆப்ஷன் டி பார்த்தோன்னா 1 minus 3 minus 2 divided by 1 plus 2 3 வரும், -2 by 3. ஸோ ஆப்ஷன் டியும் தப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆப்ஷன். ஸோ குரூப் 1 2020 ப்ரிலிம்ஸில் வந்து இந்த டைப்பில் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸுக்கு பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் வரலன்னா 2ங்கிற மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இந்த 2 நம்பருக்குள்ளேயே நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னா நம்மளுக்கு கிடைச்சிரும்.